நான் ஒன்றும் பிச்சை எடுத்து ஐபிஎஸ் பதவிக்கு வரல. அது மட்டும் இல்லாம, என்ன காக்கி சட்டையில பார்க்கறது உங்களுக்கு என்ன அவ்வளவு பயமா இருக்கா? அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மறைமுகமா வருண் ஐபிஎஸ் ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒட்டிய அந்த சமயத்திலிருந்து தற்போது வரை சமூக வலைதளங்கள்ல திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவர்கள் இருவருக்குமான மோதல் போக்கு அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கிறத பார்க்க முடியுது. வார்த்தை போர் நாளுக்கு நாள் அதிகமாய் கொண்டே இருக்கு. அந்த வகையில அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகியான சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு அதிலிருந்த சில ஆடியோக்கள் சீமான் பேசியதாக சில சமூக வலைதளங்கள்ல வெளியிடப்பட்டது. இதற்கு திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை பரப்பியதாக சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து ஒரு பொது மேடையில வருண்குமார் ஐபிஎஸ்னுடைய பெயரை சொல்லாமல் அவருடைய சமூகத்தையும் அவருடைய சாதியையும் குறிப்பிட்டு பேசியதாகவும் சில தகவல்கள் பரவியது. இந்த நிலையில தான் அதற்கு தொடர்ந்து சீமானுடைய பெயரை குறிப்பிடாமல் தகுந்த பதிலடியை கொடுத்துட்டு இருந்தாரு. அதே போல வழக்குகளையும் சீமான் மீது திருச்சி எஸ்பி வருண்குமார் பதிவு செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சிலர் அந்த கட்சி நிர்வாகிகளினுடைய தூண்டுதலின் பேரில் வருண்குமார் ஐபிஎஸ்ஸையும் அவரது மனைவி வந்திதா பாண்டேவும் மற்றும் அவரது குழந்தைகள் குறித்து ஆபாசமாகவும் மிகவும் கீழ்த்தரமான அவதூறான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கு அதிரடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில திருச்சி எஸ்பி வருண்குமார் சைபர் மற்றும் குற்றப்பிரிவு அப்படின்னு 3 பிரிவுகளின் கீழே அந்த சிலர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாரு. சமீபத்துல ட்விட்டர்ல இருந்து நான் விலக போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்துட்டு யார் யாரெல்லாம் ஆபாசமா அவதூறாக கமெண்ட் செய்தார்களோ அவர்களுடைய ஐடி மற்றும் நேம மென்ஷன் பண்ணியும் இருந்தாரு. இதை தொடர்ந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிச்சிருந்தாரு. ட்விட்டர்ல இருந்து விலகுவதற்கு முன்புமே கூட நான் யாருக்கும் பயந்து ட்விட்டரை விட்டு விலகல, இப்படி கேவலமா அவதூறா கமெண்ட் பண்றவங்க தான் பயப்படணும், அவமானப்படணும், என்ன சட்ட ரீதியா எதிர்கொள்ள முடியாதவங்க தான் இப்படி கீழ்த்தரமான கமெண்ட்டை பதிவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பதிலடியை கொடுத்திருந்தாரு. இந்த வழக்கு தொடர்பாக சீமான் தரப்பிலிருந்து 16 பக்கத்திற்கு விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு கமெண்ட் செய்தவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற வகையில பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கு, அவரு டிஜியா கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீமான் பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த நிலையில தான் இவருடைய ட்விட்டர் பதிவுக்கு சமீபத்துல பேசியிருந்த சீமான் அதிகாரத்துல இருந்தா வழக்கு போடுறதெல்லாம் ஈஸி தான், எனக்கு என்ன வழக்கெல்லாம் புதுசா, ஏற்கனவே என் மேல 138 வழக்கு மேல இருக்கு, தைரியம் இருந்தா நேருக்கு நேர் வந்து போரிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் திருச்சி எஸ்பி வருண்குமார் அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக நான் ஒன்னும் பிச்சை எடுத்தோ திரள் நிதியிலோ இந்த ஐபிஎஸ் பதவிக்கு வரல, பிச்சை எடுக்கிறது, பெண்களை ஆபாசமா பேசுறது, ரவுடித்தனம் பண்றது, நில அபகரிப்பு இதெல்லாம் சிலர் நிறுத்தினா நான் காக்கி சட்டையை கலட்டுறத பத்தி யோசிக்கிறேன், இந்த ஐபிஎஸ் பதவி அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து இறங்குறத பத்தி நான் யோசிக்கிறேன், நான் காக்கி சட்டையில இருக்கிறது உங்களுக்கு என்ன அவ்வளவு பயமா அப்படின்னு சீமானுக்கு அதிரடியா பதிலடி கொடுத்து இருக்கிறாரு திருச்சி எஸ்பி வருண்குமார். அவர் தற்போது ட்விட்டர்ல இல்ல அப்படின்னாலும் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அதை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வார்த்தை போர் நாளுக்கு நாள் அதிகமாய் கொண்டே இருக்கிறதையும் கவனிக்க முடியுது.